உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவருமான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உன் வாயை திற நான் நிரப்புவேன் என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் 81:10 கூறுவது போல, ஏசப்பா, இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் கர்த்தாவே, உம்முடைய இறை வார்த்தையினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த இறை வார்த்தையை கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். இந்த இறை வார்த்தையானது அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு ஊன்றுகோலாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற தலைப்பிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்பதற்காக வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அறிந்து தம் சீடர்களை அழைத்து தான் அனுபவிக்க போகின்ற வேதனைகளை பற்றியும் பாடுகளை பற்றியும் மற்றும் சிலுவை மரணத்தை பற்றியும் சீடர்களுடைய பிரமாணிக்கமின்மையை பற்றியும் எடுத்துரைத்தார். இதை கண்டு கலங்கிய சீடர்களை நோக்கி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் திரும்பி வருவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி ஆற்றி தேற்றினார். இறுதி வரை சீடர்களை அன்பு செய்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உலகத்திலே பல கோடி மக்கள் இருக்க ஆண்டவர் உங்களைத்தான் அரச குருக்களின் கூட்டமாகவும் தூய மக்களினமாகவும் அவருக்கு உரிமை சொத்தான மக்களாகவும் தேர்ந்தெடுத்துள்ளார். ஆகவே பிரியமானவர்களே, இருளினின்று தமது வியத்த ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மையான செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணியாக இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுளும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்யுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட இறை ஊழியர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்கள் ஊழியத்தில் அவர் துணை நிற்பார். திரும்பி வந்து உங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி 5 அதிகாரம் 11 12 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆகவே அச்ச நடுக்கத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட இறை ஊழியர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஏராளம் துன்பங்கள் வரலாம். நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். பிறர் உங்களை இகழ்ந்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி துன்புறுத்தும் போதும் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் நீங்கள் கலங்காதீர்கள். ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார்.
உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் செய்வதனைத்திலும் அவர் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தன் சொந்த சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்திலே ஒரு அடிமையாக திக்கற்றவனாக இருந்தாலும் ஆண்டவர் அவர் கூடவே இருந்து அவரை எகிப்தின் ஆளுநராக உயர்த்தியது போல அவர் உங்களையும் உயர்த்துவார். தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். ஆத்ம பசியோடு மடிந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் இறை வார்த்தை என்னும் உணவை உங்கள் வழியாக கிடைக்கச் செய்வார். உங்களை எதிர்த்து நின்றவர்களும் சிறுமைப்படுத்தியவர்களும் இவள் உயிரோடு இருப்பதே எங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்று சொன்னவர்களும் கூட ஆன்ம உணவை தேடி உங்களிடம் வருவார்கள். அந்த நாட்கள் மிக மிக அண்மையில் உள்ளது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இறைவாக்கினர் எசேக்கியேலை போல இறை வார்த்தையால் நிரப்பப்படுங்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்களுடைய இல்லாமையிலும் இயலாமையிலும் வறுமையிலும் நோய் நொடியிலும் வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வாருங்கள். ஆத்ம பசியாகிய இறை வார்த்தை என்னும் உணவு கிடைக்காமலும் தாகம் தீர்க்க தூய ஆவி என்னும் நீர் கிடைக்காமலும் திக்கற்றவர்களாக இருக்கின்ற பிள்ளைகளை தேடி செல்லுங்கள். நிலை வாழ்வை கொடுக்கும் உணவையும் தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே தலைமை சங்கத்தார் திருத்தூதர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆனால் அவர்கள் உடைந்து போகவில்லை, கண்ணீர் சிந்தவில்லை. நாங்கள் திக்கற்றவர்கள் ஆகிவிட்டோமே என்று கலங்கவும் இல்லை. மிகுந்த மகிழ்ச்சியோடு இயேசுவை பற்றி எல்லோரிடமும் சொன்னார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே ஏராளம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் கலங்காதீர்கள், அவரை விட்டு பிரியாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. Praise the Lord. Praise the Lord. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-3 முடிய இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேலும் அக்கறையும் அன்பும் உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே தான் கலங்கி நின்ற சீடர்களை பார்த்து, உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் விண்ணகத்துக்கு சென்று உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்தேன், திரும்பி வந்து உங்களையும் அழைத்து செல்வேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று கூறுகின்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் விண்ணகம் வந்து சேர வேண்டும் என்றும் அவர் இருக்கும் இடத்திலேயே நாமும் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் நம் ஆண்டவரை பார்க்கவும் முடியாது, அவருடைய பக்கத்தில் அமரவும் முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு இந்த உலகத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்துங்கள். ஐம்பெரும் ஆசைகளுக்கும் அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவத்துக்கு மேல் பாவம் செய்வதையும் நிறுத்துங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராலும் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் மரித்து எரி நரகத்தில் போவதற்கு முன்பால் உங்களுடைய பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு பெற மன்றாடுங்கள்.
நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லவராக இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதை போல நீங்கள் கண்ணீர் சிந்தி உங்களுடைய பாவங்களுக்காக மன்றாடுங்கள், உபவாசித்து ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். அங்கே திக்கற்ற பிள்ளைகளாக அல்ல, உரிமை மக்களாக ஆண்டவரோடு எப்பொழுதும் கூட இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க கேட்போம். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று கூறிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒரு நலனும் குறைவுபடாது. அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். ஆகவே அவரை விசுவசித்து அவர் ஒருவரை மட்டுமே ஆராதித்து அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். உங்களுடைய இதய ஏக்கங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். எந்த தீமையும் உங்களை அணுகாதவாறு அவர் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 முடிய உள்ள இறைவசனங்களை வாசித்து பாருங்கள். நைன் பட்டணத்து விதவை தாயின் ஒரே மகன் மரித்து போய்விட்டான். அந்த மகனையே நம்பியிருந்த அந்த விதவை தாய் திக்கற்றவளானாள். இதை கண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவள் மீது பரிவு கொண்டார். அழாதே என்று சொன்னார். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அங்கு இருந்தவர்களும் அந்த விதவை தாயும் மிகுந்த மகிழ்ச்சியுற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 முடிய உள்ள இறைவசனங்களை வாசித்து பாருங்கள். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒருவனை ஆண்டவர் தேடி சென்று, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன், தண்ணீர் கலங்கும் நேரத்தில் என்னை குளத்தில் இறக்கிவிட யாருமே இல்லை என்று சொன்னான். அதாவது நான் திக்கற்றவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, திக்கற்றவர்களை கைவிடாத தேவாதி தேவன் 38 ஆண்டுகளாக கவனிப்பாரற்று கிடந்த அந்த மகனுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் உங்களுடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை இழந்து கவனிப்பாரற்று தனிமையாக கிடக்கின்றீர்களா? வயது முதிர்ந்த நிலையில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமை உங்களை வாட்டுகின்றதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி நீங்கள் வல்லமையோடு ஜெபியுங்கள். அவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 68 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தவர்களுக்கு காப்பாளராகவும் இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, திக்கற்றவர்களை, கைவிடப்பட்டவர்களை கண்மணி போல் காப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், அகதிகள், வயது முதிர்ந்தோர், சிறியோர், பெரியோர், நோய் நொடியில் வாழ்வோர், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது ஆண்டவருக்கே செய்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் நலத்தோடும் சுகத்தோடும் வளத்தோடும் வாழ்கின்றீர்கள் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த தானம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களிடம் மிகுதியாக இருப்பதை இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை கூடுதலாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 34:6 வாசிக்க கேட்போம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார்.
Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லாவித நெருக்கடிகளிலிருந்தும் அவனை விடுவித்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒருபோதும் துன்புறுத்தாதீர்கள். அவர்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்து கொள்ளாதீர்கள். பிரியமானவர்களே, ஏழை கூவி அழைத்தால் ஆண்டவர் உடனே செவி சாய்ப்பார். நீங்கள் கொடுக்காத கூலி ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 வாருங்கள் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்ற தேவாதி தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசுவே, எங்கள் நல்ல தகப்பனே, திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக இருக்கின்றவரே, இந்த ஏழைகள், அனாதைகள், விதவைகள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நல்ல உள்ளத்தோடு உதவி செய்யக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவே, எங்கள் நல்ல தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நீர் ஆண்டவரிலே மகிழ்ச்சிகோள், அவர் உனது உள்ளத்து விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, ஏசப்பா, இவர்களுடைய தேவைகளெல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனிவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனிவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.